படத்தோட ஸ்டார்டிங்ல ஜனவரி 10, 2005 இந்த சம்பவம் உண்மையாவே நடந்தது. ஆனா இதுல வர சில காட்சிகளும் கேரக்டரும் கற்பனை கதாபாத்திரங்கள் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நம்ம படத்தோட ஹீரோ ஒரு விஷயத்த பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. செடிக்கெல்லாம் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு திரும்பவும் அந்த பெயிண்ட பாக்குறாரு. அது ஓவியமே கிடையாது, அது நம்மள ஏமாத்தக்கூடிய ஒரு ட்ரிக்கான விஷயம் தான். அதை பண்ணிட்டு இப்போ ஒருத்தருக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு ஹீரோ. அதுல ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, நான் மார்ஷல் ஆர்ட்ல எக்ஸ்பர்ட் தான். என்னோட முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பண்ற விஷயத்த மத்தவங்களுக்கு உண்மையா நியாயமா நமக்கு மனசுக்கு தோன்ற மாதிரி செய்யணும், பொய்யான விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவர மாதிரி சில விஷயத்த பேசும்போது இதை கேட்ட பத்திரிகையாளர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. அவ்வளவு நல்லவரா சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு என்ன பதில் சொல்ல தெரியாம ஹீரோ திருத்தன்னு முழிப்பாரு. இப்போ நிறைய பேருக்கு ஃபைட் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுப்பாரு. நம்மளோட எதிரிங்க வீக்கெண்ட் நம்ம நினைக்கிறது தான் முட்டாள்தனம். அவன் எப்ப வேணா நம்மள அட்டாக் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு நைட் அவரு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஜோரான மழை பெய்து ஸ்மோக் பண்ணிட்டே போகும்போது ஒரு கார்காரன் தண்ணி எடுத்து ஹீரோட மூஞ்சிலேயே அடிச்சுட்டு போயிடுவான். டேய், நான் ஓரமா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச சிகரெட்டையும் ஹீரோ தூக்கி போடும் போது அது தண்ணியில மிதந்துகிட்டே பாதாள சாக்கடைக்குள்ள போயிடுது. அதுக்கு எதிர அவர் பாக்குறாரு ஒரு பேங்க் இருக்கு. ஏன்டா இது பேங்குக்கு நேரா பாதாள சாக்கடை இருக்கேன்னு சொல்லிட்டு எத்தனை சாக்கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பாத்துட்டு போவாரு. நிறைய இடம் இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் எங்க போகுதுன்னு பார்த்தா சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஒரு இடத்துல அந்த தண்ணி அண்டர்வேல போயிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கும் ஹீரோ போய் பாப்பாரு. இப்ப அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. டக்குன்னு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க போவாரு. அவர் ஒரு எலக்ட்ரீஷியன். அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும் போது, டே நீ யாருக்குனால நான் விட்டு வைக்கிறேன், வேற யாராவது இந்த விஷயத்த எங்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா பலார்னு கண்ணத்திலே ஒரு அறை விட்டுருப்பேன் அப்படின்னும் போது, டே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் போது, மச்சான் உனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லடா, அதுக்கு அதிகமா செலவாகும், நிறைய பொருள் வாங்கணுமே, பணத்துக்கு நம்ம எங்க போறது, எனக்கே தெரியும் உங்ககிட்ட பணம்லாம் இருக்காது அப்படின்னும் போது, பணம் தானே, அதை நான் அரேஞ்ச் பண்றேன், மத்த வேலையை நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்றத சொல்றாரு. இப்ப ஹீரோ சர்ச்சில் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர பார்க்க போவாரு. உங்களதான் நம்பி வந்திருக்கேன், நான் கேட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது, தம்பி எனக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை, ஆனா என்கிட்ட இப்ப பணம் இல்லையே போது, சார் அப்ப என்ன சார் பண்றது, கவலைப்படாத, கடவுள் இருக்காருல, நமக்கு பணத்தை ரெடி பண்ணா யாராவது ஒருத்தர அனுப்புவாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு வயசானவர் ஒரு கம்பெனில பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்காக போவாரு. அங்க இருக்கிற லேடி கிட்ட, என்னோட அம்மாக்கு வயசாயிடுச்சுமா, பேரனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்கள பாக்குறதுக்காக தான் நான் இதை அப்ளை பண்ணிருக்கேன், இது எவ்வளவு பணம் ஆகும் அப்படின்னும் போது, ஒரு 2000 ரூபாய் ஆகுங்க, அவ்வளவுதானா, என்கிட்ட இருக்கு, நான் உங்ககிட்ட கொடுக்குறேம்மா, சில பணமும் இருக்கு, கொஞ்சம் பத்திரமா நீயே வச்சுக்கிறியா, நான் நாளைக்கு வந்தேன்னா நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவர் மாதிரியே பேசிட்டு அந்த இடத்த விட்டு போவாரு. இப்போ பார்பர் ஷாப்ல ஹேர் கட் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி பண்ணும்போது ஒரு பொண்ணும், எல்லாமே ஓகே தானே உங்களுக்கு, இப்ப எங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது, நானாமா நான் ஒரு இடத்துல நல்ல நிம்மதியா வேலை பாக்குறேம்மா, என்ன ராஜா மாதிரி பாத்துக்க அசிஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னும் போது, என்ன வேலை, ஏதாவது கம்ப்யூட்டர் வேலையானும் போது, கண்ணு தெரியலம்மா, அதனால கம்ப்யூட்டர் வேலை எல்லாம் இல்ல, ஆனா நீ நினைக்கிற மாதிரி கெட்ட வேலை எல்லாம் இல்ல, நல்ல வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் போது, அப்ப அவங்க ஹெல்த் நீங்க பாத்துக்கிறீங்களா அப்படின்னும் போது, நான் என்னமா ராஜா மாதிரி இருக்கேன், நான் நல்லாவா இருக்கேன் அப்படின்னும் போது, சரிப்பா நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவரை சரிமா நான் வரேன் அப்படின்ட்டு பணத்தை கொஞ்சம் உங்க பொண்ணுக்கு வச்சுட்டு அங்க வந்து போயிடுவாரு. இப்ப நைட்டு யாருக்கும் தெரியாம பேக் எல்லாம் மாட்டிட்டு நைட்டு திருட போற மாதிரி போவாரு. உண்மையாவே ஒரு திருடன் தான். காலையில இவர் போன அந்த ஆபீஸ்க்கு தான் இவர் இப்போ பணத்தாட்டை போட போறாரு. அங்க இருந்த டிராவ் ஓபன் பண்றாரு. அங்க இருந்த மத்த பணத்தையும் ஆட்டைய போறாரு. இவர் காலையில சேஃபா வச்சுக்கோமான்னு சொன்ன அந்த பணத்தையும் ஆட்டைய போட்டுட்டு அங்க இருந்து போகலான்னு பார்த்தா கிளீன் பண்ற ஒரு லேடி அங்க வந்துருவாங்க. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோம் போலியே, இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிப்பாரு. இப்ப அங்க ஒரு ஃபைல் எடுத்துப்பாரு. யார் நீங்க சார் அப்படின்னு அந்த லேடி கேட்கும் போது, அம்மா நான் காலையில இங்க வேலைக்கு வந்தேன், ஒரு ஃபைல் அர்ஜென்ட், அது எடுக்கணும்னு நினைச்சேன், அந்த ஃபைல் எங்க போச்சுன்னு தெரியலையே, சரி உங்களுக்கு ஃபைல் வேணும்னா உங்க ஸ்டாஃப் யாருக்காவது கால் பண்ணி கேட்க வேண்டியதானே சார். பாவமா அவளே நைட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள எதுக்கு நம்ம சிரமப்படுத்தணும், உனக்கு எங்கேயாவது இருக்கான்னு தெரியுமா சார், நாங்க கிளீன் பண்றவங்க, எனக்கு எப்படி சார் தெரியணும். கரெக்ட் தான்மா, சரி உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், நீ உன் வேலையை பாருமா, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவார். இப்போ அவர் ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம படத்தோட ஹீரோ கார்ல அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு போன்ல, சார் உங்களை பத்தி என் ஃப்ரெண்டு சொன்னாரு, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன், கொஞ்சம் கோவக்காரன்னு நினைச்சேன், உங்களை நான் சந்திக்கணும், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ அந்த வயசானவரு ஜன்னலை உடச்சிட்டு, யாரா நீ, என்ன எதுடா ஃபாலோ பண்ற, கையில ஏதாவது வெப்பன் வச்சிருக்கியாடா, அடுத்தபடி என்ன ஃபாலோ பண்ணான்னு வச்சுக்கோ, என் மூஞ்ச உடச்சு கையில கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவர் அங்க வந்து போயிடுறாரு. இப்ப நைட் அவர் ரூம்ல குடிச்சிட்டு அவருக்கு வந்து கால்ஸ் ரெக்கார்டை பார்க்கும் போதுதான் அவரோட ஃப்ரெண்டு, உன்னை பத்தி ஒருத்தன் கிட்ட சொன்னேன், அவன் உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லணும்ன்றான், கண்டிப்பா நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணனா நம்ம பல கோடிகளை எடுக்கலாம், நீ அவன் கிட்ட பேச அவன் நம்பரை உனக்கு தர அப்படின்னும் போது ஆல்ரெடி ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருப்பாரு. அந்த ரெக்கார்டை கேட்கும் போது இவருக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னன்னா ஹீரோ கார் ஓட்டிட்டே ஒருத்தர் கிட்ட போன்ல, நான் உங்களை சந்திக்கணும், நாளைக்கு மீட் பண்ணணும்னு சொன்னார்ல,
அது இவர் தான். அட கடவுளே, அவசரப்பட்டோம் போலியே. சரி, நாளைக்கு அவரை பாக்கலாம்னு சொல்லிட்டு வயசானவர் அங்க வராரு. நான் தம்பி, நேற்று என்ன பார்த்து பயந்துட்டியா? தொழில்னாலே இப்படி இருந்தாதான் பாரு நம்மளுக்கு மதிப்பு. நான் அப்படி பண்ணிட்டேன், ஒன்னும் பயப்படாத. சரி, என்ன பிளான் சொல்லு, நான் கேட்கிறேன். ஹீரோ, உங்களை சந்தோஷம் இல்ல சந்தோஷம். நான் எதுக்கு உங்களை சூஸ் பண்ணேன்? ஏன்னா நீங்க திறமசாலி, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட தான் பணம் குட்டி கிடக்கு அப்படின்னும் போது, நான் இருக்கும் கூட்டாளியோட சேர்ந்தவன் திருட மாட்டேன்பா. எனக்கு இது செட் ஆகுது. எப்பவுமே சோலாவா தான் நான் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனா என் ஃப்ரெண்டு எதுக்கு உன்கிட்ட என்ன கோத்து விட்டான்னு தெரியல. போது சார், நீங்க நிறைய திருடுறீங்கல்ல, அப்பப்போ போலீஸ் கிட்ட கூட மாட்டிக்கிறீங்களே, அது ஏன் தெரியுதா? ஏன்னா நீங்க சின்னதா திருடுறீங்க, அதனால போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறீங்கன்ற போது, கண்ணா நான் சின்னதா திருடுறனால என்னோட டேலண்ட் எடை போடாத. நான் பக்கா திருட, என்கிட்ட எவனாலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னும் போது, உண்மைதான். ஆனா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர, நம்ம ஒரே திருட்டு பல கோடிகளை திருடணும். அப்படி திருடினா லைஃபே செட்டில் சொல்லு கேட்கிற அப்படின்னும் போது, இப்ப கார் ஓட்டிட்டே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, பேங்க்ல காலையில எப்பவுமே ஆட்கள் லாக்கரை ஓபன் பண்ணுவாங்க. சில பணங்களை அவங்களுக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து வந்த பிறகு நைட் அதை லாக்கர்லயே போட்டு லாக் பண்ணிடுறாங்க. சோ நம்ம பக்காவா பிளான் பண்ணோம்னா அந்த லாக்கர்ல இருந்து பணத்தை நைஸா ஆட்டைய போட்டுடலாம் அப்படின்னும் போது, இப்போ பேங்க் கிட்ட போறாரு. அங்க இருக்கிற பாதாள சாக்கடையில ஒரு நூலை விட்டுட்டு இருக்காரு. என்னடா அவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க. இங்கதான் 18 மீட்டர் தள்ளி பல கோடிகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது, என்ன விளையாடுறியா? இந்த இடத்த அப்பப்ப தண்ணி வந்து அலையா மாறும் நான் கேள்விப்பட்டிருக்கேனே. இதே நம்ம வர அன்னைக்கு தண்ணி கொட்டுச்சுன்னா என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, நம்ம கிளைமேட்டை பார்த்துதான் திருடவே போவோம், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் அங்கிருந்து போறாரு. இப்போ அவங்க பொண்ணு நைட்டு டின்னர் கூப்பிட்டனால போறாரு. லேட் ஆயிருக்கும். அப்பா, திரும்ப சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் லேட்டா வந்தீங்கன்னும் போது, அம்மா நான் நடந்து வரும்போது காத்தவரு கீழே விழுந்துட்டேன், எழுந்து வர்றதுக்குள்ள இடுப்பு வலி வந்துச்சு, அதனால பொறுமையா தாமா வந்தேன் போது, வேற யார்கிட்ட இந்த கதை விடுங்க, உங்க பொண்ணே உங்களால ஏமாத்த முடியாது, நீங்க போய் சொல்லாதீங்க, மன்னிச்சிருமானும் போது, சரி சாப்பிட்டு போங்க, எனக்கு ஆபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. இப்ப நைட்டு எல்லாருமே பேசிட்டே இருக்கும் போது தாத்தா என்ன சொல்லுவான்னா, போற பிளான் நல்லதா இருக்கு, ஆனா இப்ப நம்ம பேங்க்குள்ள போனோம்னா அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ், அது மட்டும் இல்லாம டெம்பரேச்சரை செக் பண்ணக்கூடிய மிஷின் தான் இருக்கும். நம்ம எத்தனை அடி காலை எடுத்து வைக்கிறோம்ன்றத எல்லாத்தையும் அசால்ட்டா கண்டுபிடிச்சிடும், நம்மள தொக்கா தூக்கிடுவோம் அப்படின்னும் போது, கவலைப்படாதீங்க, அதுக்கு எனக்கு ஒரு ட்ரிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப் போட்டு வருவார். இதை போட்டீங்கன்னா நீங்க போறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னும் போது, டேய் யாரா இவன், எங்க இருந்துலாம் இவனை புடிச்சிங்க அப்படின்னு சொல்லி தாத்தா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் திறமசாலி, அவன் சொல்றது கொஞ்ச நேரம் கேள அப்படின்னு. சரிப்பா, இதெல்லாம் ஓகே தான், ஆனா இன்னுமே நீ லாக்கரை ஓபன் பண்றது எப்படின்றதே கண்டுபிடிக்கலையே அப்படின்னும் போது, அதை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு முன்னாடி எனக்கு பேங்கோட ப்ளூ பிரிண்ட் தேவை, அதை நான் முதல்ல எடுத்துட்டு வரேன், அதுக்கு அடுத்தது எப்படி லாக்கரை உடைக்கணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணலாம்னு சொல்லி அடுத்த நாள் காலையில கேமரா எடுத்துட்டு ஹீரோ பேங்க்குள்ள போறாரு. அங்க எத்தனை கேமரா இருக்கு, எவ்வளவு தூரம் தள்ளி எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டே இருக்கும் போது, இப்போ அங்க வந்து செக்யூரிட்டி கார்டு, சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க, நீங்க போட்டோ எடுத்து நாங்க பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட எல்லா திங்ஸும் செக் பண்றாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப கிளவரா கேமராவோட சிம்ம மட்டும் எடுத்துருவாரு. பாத்தீங்களா, போட்டோ நான் எடுக்கலன்னு சொன்னா ஏங்க நம்ப மாட்டேன்றீங்க, ஒரு ஜென்டில்மேனை கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, ஹியூமன் ரைட்ஸுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணனா உங்களை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, நம்ம சார் மன்னிச்சிருங்க, தெரியாம நாங்க அப்படி பண்ணிட்டோம், நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இப்ப ஹீரோ போட்டோ எடுத்ததெல்லாம் வச்சு ப்ளூ பிரிண்ட ரெடி பண்றாரு. ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நம்ம முதல்ல ஒரு ஓட்டை போடணும், அதாவது அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இந்த பேங்க்குக்கு வரக்கூடிய ஓட்டைகளை நம்ம இன்ச் பை இன்ச்சா போட்டுட்டு போகணும். 18 மீட்டர்ஸ் இருக்கு. சோ நம்ம பேங்க்குள்ள போனோம்னா அங்க இருந்து பொருட்களை எடுத்துட்டு வரதுக்கு சுலபமா அந்த வழி இருக்கணும் அப்படின்னும் போது, இதெல்லாம் ஓகே தான், நீ வெறும் இன்ச் டேப்பை வச்சுட்டு 18 மீட்டர் சொன்னாலாம் நம்மளால பக்கா ஓட்ட போட முடியாது, நம்ம கரெக்டா அந்த பேங்க்குக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு ப்ராப்பரா மெஷர் பண்ணணும். ஆனா அங்க போய் நீ மெஷர் டேப்லாம் வச்சு பண்ணனா அவனுங்க உன்னை கண்டுபிடிச்சிருவானுங்கன்னு போது, கவலைப்படாது, அதுக்கு எனக்கு ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போய் அந்த வீலை வச்சு அவரு மெஷர் பண்ணி கொடுத்துருவாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோவும் தாத்தாவும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் ஓட்டே போட போறோம், அதாவது நம்ம போற அந்த பேங்குக்குள்ள போற வழி சறுக்கி வச்ச ஹை ஷேப்ல இருக்கணும், அதாவது பணத்தை மூட்டையை போட்டா அது சறுக்கிட்டு கீழே வரணும், ரம்லாலும் சுலபமா உள்ள போற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பக்கவா பிளான் பண்ணும் போது, இவ்வளவு நல்லா மாதிரியே பேசுறியடா, நம்ம பண்ற திருட்டுத்தனம் தானே அப்படின்னு தாத்தா சொல்லும் போது, இங்க பாருங்க நம்ம பண்ற திருட்டுத்தனம் தான், ஆனா நான் எப்பவுமே என் மனசுக்கு நேர்மையா தான் சில விஷயத்த பண்ணுவேன், நம்ம பணத்தை ஆட்டையை போடுறோம் அதனால கஸ்டமர் ஃபீல் பண்ணவங்களான்னு நினைக்காதீங்க, பேங்க்காரன் பணத்தை எப்படி இருந்தாலும் கொடுத்துருவான், நஷ்டம் வெறும் பேங்க்காரனுக்கு மட்டும்தான், அதனால கஸ்டமருக்கு
எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நம்மளும் நம்ம பணத்தை சந்தோஷமா யூஸ் பண்ணிக்கலாம் போது பேசலாம் கேட்டா திருட்டு தொழில் கூட புண்ணியமான வேலை மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியும் போலியே. சரி இவ்வளவு பேச்சு பேசுறியே, நம்ம லாக்கரை உடைக்க என்ன பண்ணணும் அது உனக்கு தெரிஞ்சுதான் போது அதெல்லாம் நான் பக்காவா பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வருவார். டேப்பா நீ இந்த மாதிரி கதையா பேசி கார்ல ரத்தம் வர வைக்காத, டக்குன்னு எப்படி லாக்கரை உடையணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே போறாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு எல்லா டீமும் சேர்ந்து அந்த அண்டர் கிரவுண்ட்ல ஓட்ட போற வேலையை தொடங்குறாங்க. இப்ப அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து எப்படி அந்த லாக்கரை ஓட்ட போட போறோம் அப்படின்னு பேசும்போதுதான், லாக்கர் தானே நிறைய டிவைஸ் இருக்கு, நம்ம அதை வச்சு பக்கம் ஓட்ட போட்டுலாம் போது அது ஓட்ட போடுறது அவ்வளவு ஒன்றும் சுலபமான விஷயம் இல்ல. நம்மளுக்கு 12 hours தான் இருக்கு, அதுக்குள்ள 400 பெட்டிகளை ஓபன் பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும், ரொம்ப லேட் ஆகும்ல அப்படின்னும் போது ஹீரோக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. எல்லாத்துல மூலிய வேலை செய்யல, நம்ம ஒரு வேலை மாட்டிக்கோமோ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஒரு பக்காவான டிவைஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு கடகன்னு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி தள்ளிடலாம். தாத்தாக்கு டவுட் வருது, முதல்ல அந்த பாக்ஸ் எப்படி இருக்கும்னே நம்மளுக்கு தெரியல, அது எவ்வளவு இன்ச்சு இருக்கும் தெரிஞ்சாதான் அதை ஓபன் பண்ண டிவைஸை நம்மளால ரெடி பண்ண முடியும் போது ஹீரோவும் அதுக்கு என்ன நம்ம பேங்க்ல போய் ஒரு லாக்கரை புக் பண்ணலாம் போது பேங்கா நம்ம மட்டும் போனோம்னா அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி பக்காவா தூக்கிடுவான் போது இந்த பேங்க் எதுக்கு, வேற ஏதாவது பேங்க்ல போய் லாக்கரை நம்ம புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை அனுப்புறாங்க. தாத்தாவும் ரொம்ப நல்லவரமா போய் அங்க இருக்க லாக்கர் இடத்தையும் பக்காவா பார்த்துட்டு வந்து சொல்லிடுறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு அந்த சுரங்கத்துல ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கும் போது ரொம்ப மிஷின் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அங்க இருக்கிற எலக்ட்ரீஷியன் ஃப்ரெண்டும் நமக்கு நிறைய மிஷின் தேவைப்படுது, இன்னும் சில பொருட்கள் வாங்கணும் போது தாத்தாவும் பேசாம நம்ம அதை கொள்ளையடிக்கலாமா போது ஹீரோ இல்ல நம்ம தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குன்னும் போது டே என் பணத்தை மட்டும் ஆட்டையை போடுங்கடா, அது மட்டும் உங்க கண்ணு உருத்தம், மத்தவங்க பொருளை ஆட்டையை போட்டா மட்டும் தான் சொல்லுங்க அப்படின்னும் போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த பணத்தை பல்க ஆட்டையை போட்டோம்னா நீங்களும் ஒரு பணக்காரன் தானே போது சரி வாங்க போலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போவாங்க. அடுத்த நாள் காலையில வயசானவர் ஹீரோ சில ஆட்கள்லாம் ஒரு வண்டியில ஒருத்தருக்காக ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தாத்தாவுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும், டே இந்த வண்டியும் சரியில்லை, நம்ம முகர்கட்டையும் சரியில்லை, போலீஸ் வந்தான்னு வச்சுக்கோ நம்ம திருடன்னு சொல்லி கொண்டோட கைலாசம் தான்டா, எனக்கு தெரிஞ்சு இவன் வரமாட்டான், எனக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணவே வேணாம், வண்டி ஆடானா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது போலீஸ் வந்துடுவாங்க. சொல்லல வந்துட்டானுங்க பாரு, போலீஸா வந்து ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது இப்ப கரெக்டா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்த அவரோட ஃப்ரெண்டும் அவரோட ஒய்ஃபும் வருவாங்க. சரி இவங்க என்னோட ஃப்ரெண்டு எங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க அப்படின்னும் போது போலீஸ் அங்க வந்து போயிருவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டி கிட்ட, பாட்டி நீ தான் போலீஸை கூப்பிட்டியானும் போது ஆமா இவங்க முகர்கட்டே சரியில்லை, டவுட் நினைச்சானதான் போலீஸ்க்கு கால் பண்ணணும் போது தாத்தாவும் இந்த ரோட்டுக்கு நாயே தேவையில்ல, நீங்க தான் போதும், நாட்டுக்கு ரொம்ப நல்லது செய்யறீங்க, அப்படியே வீட்லயே இருங்க அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு கார் ஓட்டிட்டு அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறாங்க. எல்லாமே பிளான பத்தி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோக்கும் தாத்தாக்கும் டவுட்டா இருக்கு. அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு நம்ம எல்லாம் இங்க பிளான் பண்றோம், உங்க ஒய்ஃப் எதுக்கு அங்க கூட்டிட்டு வந்த, நம்ம பிளான்ல ஃபேமிலி பர்சன் யாருமே இன்வால்வ் ஆக கூடாதுன்னும் போது நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் ஒய்ஃபுக்கு நான் தான் உலகமே, அவன் யார்கிட்ட சொல்ல மாட்டான். இப்ப நைட்டு சொரங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது தாத்தா அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு பாராமச்சான், எப்பவுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் நம்மளோட ரிஸ்கான வேலையில சேர்க்கவே கூடாது, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நம்மள கோத்த விட்டுருவாங்க, உன் ஒய்ஃப்க்கு இது தெரியாம இருக்குதான் நல்லதுன்னும் போது அப்பெல்லாம் இல்ல அவர் ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருப்பாரு. இப்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது இப்ப சரணா மண்ணு சரிஞ்சு ஹீரோ மேலேயோ ஒரு ஃப்ரெண்டு மேலேயோ விழுந்துருது, அவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. தாத்தாவும் இது ரிஸ்க்ன்னு நினைக்கிறேன் போது கவலைப்படாதீங்க, இன்னும் 7 மீட்டர் தான் பக்காவா ஓட்ட போட்டுலாம் போது எனக்கு என்னவோ இது ரிஸ்க்ன்னு நினைக்கிறேன், இன்னுமே நம்ம லாக்கர் எப்படி ஓட்ட போடுறதுன்னு யோசிக்கல, இந்த ஓட்டையும் ரொம்ப ஓபன் பண்ணல, எனக்கு இதெல்லாம் ரிஸ்கா இருக்குடா, எனக்கு இந்த வேலையே வேணாம் பணமும் வேணாம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோச்சிட்டு அந்த பக்கம் போற வழி இந்த பக்கமா அப்படின்ட்டு திரும்பவும் நடந்து வேகமா வந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோ உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட நைட்டு மொட்டை மாடிய வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் போது அப்போ எல்லாமே போயிடுச்சு போல, என்னால ஒழுங்கா யோசிக்க முடியலன்னும் போது அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த யதார்த்தமா சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணு நினைச்சு போவோம் ஆனா அது அங்க வந்து எப்பயோ போயிருக்கோம் அப்படின்னும் போது என்ன சொன்னேன் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தாவை பார்க்க வேகமா போறாரு. ஆனா தாத்தா இவரை பார்க்க இன்ட்ரெஸ்டே இருக்காது, நான் ரிலேட்டிவ் கூட இருக்கேன் நாளைக்கு வா அப்படின்னும் போது இல்ல உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு தான் நான் போகணும்னோ சரி வந்து தொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்ல வர சீக்கிரமா சொல்லுன்னும் போது நம்மளுக்கு ஓட்ட போறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும், ஆனா நம்ம அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம டைமை மிஸ் பண்ணிடுவோம், பேசாம நம்ம ஒரு பிளான் போட்டா எப்படி, அதாவது காலையில மேலையும் நைட்டு கீழையும் என்னடா சொல்ற நம்ம டீமை 2ஆ பிரிச்சிடலாம், நம்ம பேங்க்குள்ள போறோம் அங்க இருக்கிற மக்களை எல்லாம் பிடிச்சு வச்சுட்டு பணத்தை ஆட்டே போற மாதிரி பயமுறுத்துறோம், இதனால போலீஸ் நம்மள மட்டும்தான் பாப்பாங்க, அந்த டைம் நம்ம டீம்ல இருக்கிற ஒருத்தன் ஓட்டையை போட்டு உள்ள வந்து பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓட்ட வழியாவே உள்ள போயிருவான். நம்மளோ டைம்க்கு ஏத்த மாதிரி நைஸா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ணோம்னா கீழே நம்ம ஆட்கள் போனதும் பணம் தூக்குன விஷயத்துக்கும் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போது தாத்தா சிரிப்பாரு, இதுக்கத்த நம்ம லட்சாதிபதி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ அவரோட ஃப்ரெண்டும் அந்த ஓட்ட போறதுக்கான மிஷினை அவரே ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் தாத்தா மத்த ஆட்கள் எல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டு அந்த பேங்க்குள்ள கொள்ளையடிக்க போறாங்க. போனோடனே கண்ணை எடுத்து
எடுத்துட்டு எல்லாம் குடிங்கடா, பணத்தை எடுத்துட்டு போடுறா ஒரு பணத்தை விடாதான்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு பயமுறுத்திட்டே இருக்கும்போது அங்க இருந்து செக்யூரிட்டி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதனால தாத்தா, டே குண்டு பையில மேலதானே இருக்க, கீழே இறங்கி விளையாடும், நான் வரமாட்டேன், உன் ஃப்ரெண்ட் இங்க இருக்கா பாரு, உன் ஃப்ரெண்டு வேற காப்பாத்துனா நீ கீழே தான் வா, ஒன்னும் பண்ண மாட்டேன் உன்ன, வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புடிச்சிட்டு போய் போலீஸ் வந்த பிறகு இந்த ஒரு ஆளை விட்டு வைக்கிறேன், நீங்க எங்களை அட்டாக் பண்ண நினைச்சீங்கன்னா உள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் நாங்க ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தும் போது போலீஸாலையும் ஒன்னும் பண்ண முடியாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவரோட ஃப்ரெண்டும் 7 மீட்டர்ஸ் இருக்கிறதையும் ஓட்டு போட்டுட்டு கரெக்டா உள்ள வந்துருவாரு. அவர் வந்த பிறகு கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு டைம் செட் பண்ணிட்டு பெட்டியில ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்ப வெளியே தப்பிச்சு போனா அந்த குண்டா இருக்கிறவரா போலீஸ் கொஸ்டின் கேட்பாங்க. உள்ள எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு 30க்கும் மேலான ஆட்கள் இருப்பாங்க. எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க கஸ்டமர். சரி, வந்தவங்க எத்தனை பேர்? ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க சார். அவங்க என்ன பண்ணாங்க ஒன்னும் போது என்ன மிரட்டி என்கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு கன் என்கிட்ட கொடுத்துட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க சார். ஏன்னா மத்தபடி எதுவுமே தாக்கல அப்படின்னும் போது, ஓ அப்படியா, உன்னை மட்டும் உயிரோட விட்டுருக்காங்கன்னா ஒருவேளை உன் கூட வேலை பாக்குற ஆட்களா அப்படின்னும் போது எனக்கு தெரியாது சார் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப தாத்தா அங்க இருந்துட்டே இருக்கும்போது ஒருத்தர் பயந்துட்டே இருப்பான். நான் வாஷ்ரூம் போனோம், என்ன வெளியே விடுறீங்களா மோடி, அங்க இருக்கு பச்சடி கிட்ட போடா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ ஆல்ரெடி இவங்க இந்த பேங்குக்கு வரும்போதே தாத்தா கிட்ட ஒரு புக்கை கொடுத்திருப்பாரு. அதாவது போலீஸ் கால் பண்ணாங்கன்னா அவங்களை தசை திருப்புறது உங்களால மட்டும் தான் முடியும், நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும், அவங்களுக்கு ட்ரிக்கியான பதில் சொல்லணும், உங்களை யாருன்னு அவங்க கண்டுபிடிக்க கூடாது, அதே நேரத்தை உங்ககிட்ட பேசும்போது அவங்க போரிங்கா ஃபீல் பண்ணக்கூடாது, உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிற அந்த கேப்ப நாங்க பணத்தை எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தாத்தா முதல்ல பயப்படுவார். ஆனா நீங்க தினம் சொல்லி உங்களால பண்ண முடியும்னு சொல்லி புக்கை கொடுத்துட்டு ஒரு கிளாஸ்க்கும் அனுப்பி வைப்பாங்க. அங்க தாத்தாவும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ரிலாக்ஸா நான் ஒரு திருட, நான் ஒரு மோசமான திருட அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிட்டு பக்காவா ட்ரெயின் ஆயிருப்பார். இப்போ அவருக்கு போலீஸ்காரங்க கால் பண்றாங்க. போலீஸ நீங்க பண்றது தப்புன போது, டேய் சீலிங் மேல போலீஸ் இறக்கி விட்டுருக்கியா, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா, நான் மோசமானவன், அவங்க எல்லாரும் கீழே போக சொல்லு, இல்லைன்னா இங்க இந்த ஒரு ஆளையும் நான் உயிரோட விட மாட்டேன் போது போலீஸ் பயந்துவார். ஓகே அவங்க எல்லாரும் போக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரை மட்டும் கீழே இறக்கி விட்டுருவாங்க. எங்கிட்ட போன்ல பேசுற போலீஸே உன் மூஞ்ச பாக்கணும், கொஞ்சம் நேர்ல வா அப்படின்னும் போது பேசிட்டே ஓகே மத்த விஷயம்னா நான் போன் பண்ண சொல்லி தாத்தா போன் வச்சிருவாரு. இப்ப போலீஸும் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நீங்க பண்றது தப்பு, உள்ள இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா அதனால உங்க மேலதான் நாங்க கேஸ் போடுவோம், உங்களால ஜெயில விட்டு வெளியே வர முடியாது. நம்புது எனக்கு ஜெயில ரொம்ப வருஷமா இருக்கணும்னு ஆசை இல்லப்பா, ஆல்ரெடி வயசாயிடுச்சு, உனக்கு ஒரு ஆளு தானே நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை மட்டும் வெளியே அனுப்பிடுவாங்க. பரவாயில்ல, நான் சொன்னது கேட்டு நீங்க ஒரு ஆள் அனுப்பிருக்கீங்க, நீங்க நல்லவர் தான், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க சீக்கிரமா எல்லாரையும் தப்பிக்க விட்டீங்கன்னா கொஞ்ச நாள் மட்டும் ஜெயில இருந்துட்டு உங்களை நான் தப்பிக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது, நீ சொல்ற ரைட் தான், நான் அதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போன் வச்சிருவாங்க. அதே கேப்ல இங்க ஹீரோ அவரோட ஃப்ரெண்டும் பெட்டிகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப தாத்தா இருக்கும்போது அங்க போன் மட்டும் வந்து ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு கஸ்டமர் பார்ட்டிக்கு பர்த்டே, அதனால நிறைய கால் வந்திருக்கும். இதை பார்த்தா தாத்தாவும், பாட்டி இவனுக்கு பர்த்டே வா, நாங்க உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லி கேட்கலாம் விட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இவனுங்க நல்லவனுங்க தான் நினைச்சிட்டு எப்படிப்பா இருக்கு அங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு போலீஸ் கேட்கும் போது தாத்தாவும், நல்லா போயிட்டு இருக்கு, கடைசியில கொள்ளடிக்க வந்ததே மறந்து பாட்டிகளை நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு போது, இங்க பாருங்க நீங்க பண்றது தப்பு, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு வெளியே போங்க, சரண்டர் ஆயிருங்க, ரொம்ப நேரம் உங்களால பேங்க்ல இருக்க முடியாது, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் போது, நீ சொல்றதுதான் கரெக்ட் தான், எனக்கும் ஜெயில போய் களி சாப்பிடணும்னு ஆசை இல்லையே, என்ன பண்றது, சரி இதை பத்தி யோசிக்கிறேன், நீங்க என்ன பண்ண உன்னோட சீஃபா வர சொல்லு, அவர்கிட்ட நான் பேசுறேன், நானே சரண்டர் ஆயிரேன் அப்படின்றத தாத்தா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அங்க ஒரு போலீஸ் கரெக்டா தாத்தா ஷூட் பண்ணதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருப்பாரு. இது ஆபீசருக்கு சொல்லுவாரு. ஆனா அவரும் இல்ல அவன் சரண்டர் ஆயிரான்னு சொல்லிட்டான், அவன் ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ கீழே இருக்கிற பெட்டிகள் எடுத்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த மிஷின் ஹீட் ஆனனால அது ஒர்க் ஆகாது, இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு டைம் தேவைப்படும், இதை தாத்தா கிட்ட சொல்லணும்ன்றத சொல்லுவாங்க. இங்க அவரோட ஹையர் ஆபீசர் வந்துருவாரு. போலீஸும் தாத்தா கால் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஹையர் ஆபீசர் வந்துட்டாரு, சீக்கிரமா சரண்டர் ஆயிருங்க போது இப்போ ஹீரோ கிட்ட இருந்து கால் வரும். மிஷின் ஹீட் ஆயிடுச்சு, சோ கொஞ்ச நேரம் நாங்க வெயிட் பண்ணணும், அதனால எப்படியோ பேசி போலீஸ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க போது, அட பாவீங்களா இது எப்படியா சொல்லுவீங்க, சரி நான் பாத்துக்கேன்னு சொல்லிட்டு தாத்தாவும், எந்த ஆபீசர் அவர் பேரை சொல்லுங்க, ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு ஆபீசர் இருந்தான், அவனே இது மாதிரிதான் என்ன காப்பாத்துவேன், உனக்கு கொஞ்ச நாள் தான் ஜெயில போடுவேன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன கழுத்திங்க வச்சு அடியடின்னு அடிச்சு உதச்சான், அவனா இது அப்படின்னும் போது அந்த ஆபீசர் தான் அங்க இருப்பாரு. டேய் படுபாவி நீயாடா, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்காதுடா, நான் இவ்வளவு கெட்டவனா ஆனதுக்கு காரணமே நீ தான்டா, இதுக்காக நான் சரண்டரே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு தாத்தா கடுப்பாயிருவாரு. இதனால அந்த ஆபீசரும் சார் கொஞ்சம் கூலாங்க, நீங்க இவ்வளவு பேசக்கூடாது, நீங்க நல்லவர் தான் அப்படின்னு சொல்லும் போது, சரி என்ன பண்ண, என்னோட வக்கீல் இருக்காரு அவர்கிட்ட பேசு, அவரை மட்டும் என்ன பேங்க்ல இருந்து வெளியே வான்னு சொன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் அப்ப நம்பர் சொல்லுங்க போது, நம்பர் தானே அப்படின்னு
சொல்லுவாங்க. அங்க வந்து ஒரு போன் நம்பரை சொல்லிடுவாரு. இப்ப ஹீரோவும் லாக்கர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பெட்டி ஓபன் பண்ணுவாரு. எம்டியா இருக்கும். என்னடா இது எம்டியா இருக்குன்னு பாப்பாரு. அடுத்து பெட்டி ஓபன் பண்ணா எல்லாத்தையும் தங்கமும் பணமும் குமிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் இப்ப ஹீரோ எடுத்துக்கிட்டே இருப்பாரு. எங்க தாத்தா வந்து பாட்டி பாவமா இருக்கிற மன்னிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப போலீஸ் ஆபீசரும் அவர் சொன்ன மாதிரி வக்கீல் கால் பண்ணான்னு சொல்லி கடைசியில தாத்தா தான் கால் பண்ணுவாங்க. தாத்தாவும் வக்கீல் மாதிரி ஆக்டிங் கொடுப்பாரு. என்ன உங்களுக்கு வேணும்னும் போது சார் உங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் இங்க பேங்க்ல கொள்ளையடிக்கிறாரு, நீங்க வந்தாதான் அவரை தடுக்க முடியும் போது அப்படியே லொகேஷன் சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோவை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பேங்க் கொள்ளையடிக்கணும்ன்றதும் ஆல்ரெடி பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா போது நான் ஒரு விஷயத்த பண்ணா பெர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைப்பேன். அதுல முழு ஈடுபாடு இருக்கும். நான் எல்லாத்தையும் பக்காவா பண்ண நினைச்சுதான் அப்படி பண்ணேன் போது ஆப்போசிட்ல இருக்கிறவரும் சார் நம்ம எப்பவுமே எல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோக்கு டைம் முடிஞ்சிருச்சு. நிறைய பெட்டிகளை எடுக்க முடியாது. நம்ம உடனே டிசிஷன் எடுக்கணும்னு யோசிப்பாரு. சரி ஓகே எடுத்து வரைக்கும் போதும், இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றத சொல்லும் போது அங்க ஆட்கள் எல்லாத்தையும் பெட்டி எல்லாம் பணத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி கீழே இறக்கிட்டு இருப்பாங்க. இப்ப தாத்தாவும் அவர்கிட்ட ஒரு கன் இருக்கும். அந்த கன்னை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப போலீஸ் கால் பண்ணுவாங்க. இப்ப வக்கீல் வந்துட்டாரு போது அவர் ஆன் தி வே தான் சார் வந்துருவாரு, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா பசி இது ஒரு பீஸா ஆர்டர் பண்ணீங்கன்னா சாப்பிட்டு தெம்பா இருப்பான் உள்ள அப்படின்னு சரி ஓகே நாங்க ஆர்டர் பண்றோம்ன்றத போலீஸ் சொல்லிடுவாங்க. இப்ப போலீஸ வக்கீல் கால் பண்ணுவாங்க. போன் போகாது. என்னடா இது போன் போக மாட்டேன் அப்படின்னு இவங்க பதவிட்டு இருப்பாங்க. அதே இடத்துல இப்போ தாத்தா கிட்டயும் மற்ற ஆட்கள் கிட்டயும் கன் இருக்கும். அந்த கன்னை பார்க்கும்போது இப்போ ஒரு பிளாஷ்பேக் வரும். தாத்தா கன்னை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஆட்கள்ல நம்ம பேங்க கொள்ளையடிய போற விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை சொன்னவன் கண்டிப்பா நம்ம டீம்ல தான் இருப்பான். அவன் எவனும் நீ நான் போட்டு தள்ளிடுறேன் யாரு அப்படின்னு சொல்லி கன்னை ஷூட் பண்ண பாப்பாரு. பார்த்தா அது டூப்ளிகேட் கன்னு. சும்மா தான் விளையாடுன்னு சொன்னேன். நம்ம எதுக்கு நம்ம ஒரிஜினல் கன் எடுக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ நம்ம போறது பணத்தை எடுக்கதான், மக்களை நம்ம தப்பி தவறி கூட ஷூட் பண்ற கூடாது. அதனாலதான் இந்த டூப்ளிகேட் கன். ஆனா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களா கண்டே பிடிக்க மாட்டாங்க. சரி ஓகே நம்ம ஒரு டூப்ளிகேட் கன் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். போலீஸ்க்கு எப்படி தெரியும், அவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு தானே நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப பணத்தை எல்லாம் ஆட்டை போட்ட பிறகு ஹீரோ அந்த பேங்க்ல ஒரு கர்ச்சீஃபை ஓபன் பண்ணி வச்சிருந்த டூப்ளிகேட் கன் எல்லாத்தையும் அங்க வச்சுட்டு ஒரு போஸ்டரையும் ஒட்டிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவார். இப்ப போலீஸ் என்ன இது கொள்ளையன் கிட்ட இருந்து கால் வரவே இல்லைன்னு சொல்லி கால் பண்ணுவாரு. இப்ப ஸ்விட்ச் ஆஃப் வரும். அவருக்கு பதட்டமாயிரும். மேனேஜரை கூப்பிடுவாங்க. இங்க ஒரு வழிதான் இருக்கா இல்ல எஸ்கேப் ஆக வேற ஏதாவது வழி இருக்கான்னா சார் இந்த ஒரு டோர் தான் இருக்கு, இந்த வழியா தான் வந்து ஆகணும். இப்ப போலீஸ் சில ஆட்களை மேல அனுப்புவாங்க. பார்த்தா திருட இருக்கக்கூடிய சத்தம் எதுவுமே கேட்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாருமே திருடம் போயிட்டாங்கன்னு சொல்லி வெளியே எல்லாருமே ஓடி வந்துருவாங்க. அப்போ உள்ள திருடலாம் அவனுக்கு வேற ஏதோ வெளியே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அந்த போலீஸ் யோசிப்பாரு. அப்பதான் கீழே இருக்கிற அந்த வழியை பாப்பாரு. அப்ப இந்த ஓட்ட வழியே கீழே இறங்கி தண்ணி வழியா தப்பிச்சிருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த ஆர்மி கிட்ட இவனுக்கு கண்டிப்பா ஓட்டு போட்டு தப்பிச்சிருப்பானுங்க, நம்ம போய் அந்த இடத்துல செக் பண்ணணும் வாங்க நம்ம சார் நம்மளுக்கு இப்ப மக்கள் தான் முக்கியம், அவங்க சேஃபா இருக்காங்களான்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இங்க ஹீரோங்க ஆட்கள் எல்லாருமே பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து படகுல தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த படகு இப்ப ரிப்பேர் ஆயிருக்கும். தாத்தா கிட்ட நான் அப்பவே சொன்னேன்டா கிளவா ஒழுங்கா பணத்தை வச்ச போது போட்டு வாங்கினேன், போட்டை வாங்கி வச்சிருக்கேன், இப்ப ஆணையாக மாட்டேன் போது தம்பி இப்ப எங்கிட்ட பணம் கொட்டி இருக்கு, நீ என்ன கேக்குறேன்னு நான் அள்ளி தரேன், அப்ப கொஞ்சம் பணம் பிரச்சனை நான் இதை வாங்கிட்டேன், இப்ப தள்ளு அப்படின்னு சரி இப்ப போலீஸ் இங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த தண்ணி இருக்கிற இடத்த நான் ஹைட் ஆக்கியிருக்கேன், அதனால நம்ம கொஞ்சம் வேகமா போயிடலாம் சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டு இருப்பாங்க. இப்ப போலீஸ் உள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து போலி கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவரு செக் பண்ணிடுவாரு. அங்க இருக்கிற ஓட்டையும் போலீஸ் பாத்துருவாங்க. அங்க வந்து நோட்டீஸ்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா பொம்மை துப்பாக்கி வச்சு இது மாரி பல கோடிகளை திருடினவங்க எங்களை தவிர்த்து உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி ஒரு போஸ்டர் ஒட்டி வச்சிருப்பாங்க. இதை படிச்ச போலீஸ்க்கு செம்ம கடுப்பாரு. சரி உங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போவாங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ அவங்க ஆட்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஸ்டார்டிங்ல ரோட்ல வண்டி நிறுத்தி வச்சாங்கல்ல அந்த வழியா மேல ஏறி போயிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற அந்த ஆள் வண்டி ரிப்பேர் பண்றவன் நடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப எல்லாருமே மேல ஏறி வந்த பிறகு வண்டி எடுத்துட்டு எராஜூட்டு இதுக்கத்த நம்ம கோடிஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சிருவாங்க. போலீஸாலையும் அவங்கள பிடிக்கவே முடியாது. இப்ப ஹீரோவும் அவங்க ஆட்களும் ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. எடுத்துட்டு வந்த பணத்தை எல்லாத்தையும் கொட்டி வைப்பாங்க. அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கை தட்டி பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஈரமான பணங்கள் எல்லாத்தையும் அவங்க காய வச்சு கிளீன் பண்ணி ஆளுக்கு பாதி பாதியை ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப ஹீரோ ஆட்கள் இல்லாத ஒரு இடத்துல தீவுல வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்படி எல்லாருமே அந்த பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்க்கைய கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஹீரோ நியூஸ் பேப்பரை பார்ப்பாங்க. அதுல பேங்க்ல கொள்ளையடிச்சவங்களை பத்தின தகவல் எங்களுக்கு இன்னுமே கிடைக்கல, கிடைச்சானுங்கன்னா அவங்களுக்கு கலிதான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வெறித்தனமா பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அவரோட லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோட டீம்ல இருந்த ஒருத்தர் பணம் வந்தனால அவரோட ஒய்ஃபை கைட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. இந்த விஷயத்த பார்த்து அவங்க ஒய்ஃப்க்கு செம்ம கோவம் வந்துடும். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா, உனக்கு எற பெரிய ஆப்பா வைக்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட போய் தன்னோட கணவரும் மத்த ஆட்களும் செய்ததா பேங்க்ல கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லி உண்மையா சொல்லிடுறாங்க. அவரை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போலீஸ் கொள்ளையடிச்ச ஆட்களையும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சுக்கிட்டே வராங்க. இப்ப தாத்தா அவங்க பொண்ணோட
குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கும் போது இப்போ அவரு டிவியை பாக்குறாரு. பேங்க்ல கொள்ளையடிச்ச ஆட்களை பிடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஆட்களை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவருக்கு சத்தம் கேட்க வெளியே வந்து பார்த்தா அந்த வீட்டையே போலீஸ் சுத்தி வச்சிருப்பாங்க. உங்க பொண்ணு உடனே ரூம்குள்ள போய் உள்ளேருன்னு சொல்லும் போது போலீஸ் உள்ள வந்து தாத்தாவையும் அவங்க பொண்ணையும் பிடிச்சிருவாங்க. தாத்தாவையும் பொண்ணுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அவளை விட்டுருங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாரு. இப்ப அவரை கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. இப்ப ஜெயில கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பொண்ணு அவங்க அப்பா பாக்கிறதுக்காக வரா. அவங்க அப்பாவும் உங்க பொண்ணை பார்த்த பிறகு என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை திரும்ப ஏமாத்திக்கிட்டே இருக்கேன், நான் திருட மாட்டேன்னு சொல்றேன், ஆனா அந்த விஷயத்தான் பண்றேன், என்னை மன்னிச்சிரு, இதுக்காக நான் பண்ண மாட்டேன் போது ஏன்பா நான் ஏமாத்திட்டேன், என்னை விட்டுட்டு ஏன்பா போனேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது என்னை மன்னிச்சிருமா, அடுத்த நான் பண்ண மாட்டேன். அவங்க பொண்ணும் கதறி அழுதுகிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ டாக்ஸில வந்துட்டே இருக்கும்போது டாக்ஸி ஓட்டுவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பேங்க்ல ஒருத்தவங்க கொள்ளையடிச்சானுங்க, அந்த கொள்ளையடிச்சவங்களோட தலைவன் ஒருத்தருக்கும் அவன் செம்ம பிரில்லியன்ட் ஆனவன், அவனை போலீஸால பிடிக்கவே முடியாது, அவன் செம்ம ஆள் தெரியுமா, மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஹீரோதான் அந்த கும்பலோட தலைவர். அது தெரியாம அவர் ரொம்ப பெருமையா பேசிட்டே இருக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, போலீஸ் அவங்களை பிடிச்சிருவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னும் போது இல்ல சார், கண்டிப்பா பிடிக்க முடியாது, அவன் போலீஸ்காண்டியே வரல விட்டு ஆட்டுவான், அவ்வளவு பெரிய தலைமையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஹீரோவா இறக்கி விட்டு போயிடுவாங்க. இப்ப யாரும் காட்டுல கேம்ப் மாதிரி போட்டுட்டு புக்ஸ் படிக்கும் போது இப்போ அங்க ஒரு போலீஸ் டீம் வராங்க. எங்களுக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு, உங்களோட ப்ரூஃப் இருக்கான போது அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் போது ஓகே உங்களோட திங்ஸ் எல்லாம் நாங்க சோதனை பண்றோம் சொல்லிட்டு பார்க்கும் போது பணம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், பேங்க்ல கொள்ளையடிச்ச கடைசி ஆளும் நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்ற விஷயத்த போலீஸ் சொல்லுவாங்க. இப்ப இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட ஹீரோவும் எப்பவுமே நம்ம ஒரு பெரிய பிளான் பண்றோம்னா அதுல நம்பிக்கையான ஆட்களை மட்டும் தான் சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா இது மாதிரி எனக்கு நடந்த நிலைமை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது அப்போ நீங்க செஞ்சது எல்லாமே நியாயப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லும் போது அப்படி இல்லை, நான் ஒத்துக்கிறேன் நான் பண்ணது தப்பான விஷயம் தான், ஆனா நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணல, ஏன்னா இதுக்கு அடுத்து அப்படி பண்ண போறது இல்லை, என்னோட வாழ்க்கையை உண்மையா நான் வாழ போறேன், நான் நல்லவனா மாறிட்டேன், உங்களால இன்னைக்கு நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. இப்போ கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க, ஹீரோவை ஜெயில போட்டிருப்பாங்க. ஜெயில விடுதலை கிடைச்ச பிறகு ஹீரோ வெளியே வருவாரு. வரும்போது ஹீரோ பிக்கப் பண்ணா தாத்தா தான் வந்திருப்பாரு புது காரோட. தாத்தா ஒன்னப்பா ஏதாவது பாக்கெட்ல வச்சிருக்கியான் போது சார்ஜ் அப்பலாம் இல்லைன்னு போது ஒன்னும் யோசிக்காத, உன்னை வெறும் பிக்கப் ட்ராப் பண்ணதான் வந்திருக்கேன், அப்படியா நம்ம இன்னொன்னு ஒரு பெரிய பிளான் பண்ணலாமா, ஆல் அவுட்ரா சாமி, நான் இப்ப நல்லவனா மாறிட்டேன், உன் பிளானுக்கே நான் வரல என்ன விடு அப்படின்னும் போது நானும் தான் நல்லவனா மாறிட்டேன், இதுக்கத்த அந்த பக்கமே நான் போல, இதுக்கத்த நம்ம எதுவுமே பண்ண வேணாம், பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் போலீஸ் தான் காரணம், எல்லா பேருமே அவங்க தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. நியூஸ் பேப்பர்ல இவங்கள மாதிரி கொள்ளை அடிச்சவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல, அதுவும் போலீஸ் சொல்லி உங்களை கண்டுபிடிக்க முடியாம திக்கத்தனான விஷயத்த நியூஸ்ல போட்டுப்பாங்க. அதை பார்த்து அவங்களுக்கே பெருமையா இருக்கும். சரி இதுக்காக நம்மளோட சராசரியான வாழ்க்கையை வாழ தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் ஓட்டிட்டு போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்ட்ல உண்மையாக நடந்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே காமிக்கிறாங்க. ஆனா இந்த கொள்ளையில ஈடுபட்டவங்கள காமிக்கல, ஏன்னா அவங்க இப்ப திருத்தி வாழ்ந்திருப்பாங்க. சோ அப்படிதான் மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல ஒருத்தவங்க சொன்னதை வச்சுதான் நான் இந்த கான்செப்ட்ல மூவி தேனா, ஆனா எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் தமிழே அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். பாய்.